இப்போ வந்து நீங்க ஏதோ பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அத ஆமா மேம். பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து வெள்ளி காயின் குடுக்கலாம் அப்படின்ற பிளானிங்கும் பண்ணியிருக்கேன் மேம். வெள்ளி காயின்ன்றது எத்தனை பேருக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க? 25 மெம்பர்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் மேம். அது பிப்ரவரி மந்த் ஃபுல்லா பர்ச்சேஸ் ஆமா பண்றவங்க மேம். மார்ச் 10th க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து குலுக்கல் எஸ் மேம், முறையில எஸ். எடுக்கிறீங்க. ஏன்னா மசாலா பிராண்டுக்கு நீங்க ட்ரைனிங் குடுக்குறீங்க. ஆமா. இல்ல ஒரு 10 ப்ராடக்ட் கத்துனாக்கா அவங்களும் ஒரு பிசினஸ் மேனா உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஓகே. எய்ம்காக மேம். இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு ஒன் மேன் ஆர்மிங்க. அவங்களே சமையல் பண்ணி, அவங்களே பேக் பண்ணி, அவங்களே டெலிவரியும் குடுக்குறாங்க. சின்ன பாக்கெட் ஐட்டம் கூட உள்ளர வராது. அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டமாக்காவா தான் இருக்க போகுது. என்ன டபுள் டமாக்கா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க. இது வந்து ஹோம்மேட் ஃபுட்டை பத்தின வீடியோ தான். ஆனா அதுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு ஒன் மேன் ஆர்மிங்க. ஒரு லேடி வந்து ஹோம்மேட் ஃபுட்டுனாலே வந்து லேடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களே சமையல் பண்ணி, அவங்களே பேக் பண்ணி, அவங்களே டெலிவரியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் உமனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு டமாக்கா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து ஹோம்மேட் மசாலாஸும் கொடுத்துட்ருக்காங்க. வீட்டுக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான A to Z எல்லா பொடி ஐட்டம்ஸும் இவங்க கிட்ட கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டிஸ்க்கும் மேலே பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சின்ன பேக்கெட் ஐட்டம் கூட உள்ளர வராது. அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களே மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க எதுக்கு வெளியில இருந்து கடையில மசாலா வாங்க போறாங்க. அதனால இது வந்து ஒரு தரமான ஃபுட்டு இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். ஆனா அவங்க சமைக்கும் போதும் நான் வந்து நிறைய விஷயங்கள் எட்டி பார்த்தேன். நல்லா வந்து அப்படியே கமகமகமன்னு வாசனை எல்லாம் வந்துச்சு. சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஸ் ஹோம் ஃபுட்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னா, ராம்நகர் வைகை ஸ்ட்ரீட் மடிப்பாக்கம்ல லொக்கேட்டா இருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு பக்கத்துலேயே இவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான பேக்கேஜில் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் வந்து மெனூஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மசாலாஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு வீடியோக்குள்ளே போகணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சொல்கிற விஷயத்த சொல்லிடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்க பேரு? நேம் வந்து கவிதா மேம். ரோஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸோடைய ஃபவுண்டர். ஃபுட்டும் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் மசாலாவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரெண்டுக்குமே அதே நேம் தான் மேம். 3 வேலையுமே 25 பேருக்கு இப்போ மாசம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம் மேம். இது எவ்வளோ மேம் பேக்கேஜ்? பேக்கேஜ் வந்து 6000 மேம். அதில் வந்து 2 வேளை நான்வெஜ் வரும். அதான் சண்டே ஆனால் லீவு. இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம். சண்டேவும் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே. டெலிவரி சார்ஜஸ் மட்டும் 500 தனியாக வரும் மேம். நான்வெஜ் வந்து வாரத்துக்கு 2 நாள் கொடுக்குறீங்க. அது என்ன நாளில் கொடுக்குறீங்க? நான் புதன்கிழமையும் சாட்டர்டேவும் மேம். சண்டே முன்னாடி லீவாக இருந்ததுனால இப்போ வந்து வெட்னஸ்டேவும் சண்டேவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ வந்து சண்டே வந்து வாங்குறவங்க வந்து ஃபுட்டு வாங்கிக்கலாம் மேம். அது வந்து நாங்கள் எந்த சார்ஜஸும் பண்ணாமல் நாங்கள் தான் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அவங்க லீவ் எடுத்தாங்கன்னா அது வந்து நாங்கள் இன்க்ளூடிங் பண்ண முடியாது. ஓகே. நீங்க வந்து சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவும் வாங்கல, வேணான்றவங்களுக்கு வந்து சார்ஜஸ் கம்மியும் பண்ணக்கூடாது. இதுதான் பேக்கேஜ். அப்படி 30 நாளைக்குமே வந்து 6500 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா மேம். இப்போ என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் கொடுப்பீங்க மேம்? இப்போ மார்னிங், இப்போ மண்டேனா ஒரே ஸ்டாண்டர்ட் மெனு மாதிரி இல்லை மேம். இட்லி, பொங்கல், பூரி அந்த மாதிரி வரும். கிச்சடி அந்த மாதிரி வரும். அது வந்து இந்த கிழமை இதுதான்ற மாதிரி நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் மாறி போட்டால் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே. ஒரே ஃபுட் வந்து ரிப்பீட் ஆகாம மாறி மாறி கொடுப்போம் மேம். லஞ்சில் வந்து சாதம், சாம்பார், பொரியல் அந்த மாதிரி கொடுப்போம். காரக்குழம்பு அப்படின்னக்குள்ள வந்து மோர் அந்த மாதிரி கொடுத்துருவோம். மற்றபடி வந்து வாரத்தில் 2 நாள் நான்வெஜ். நைட் ஆனாக்கா அடை தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி, பொடி தோசை அந்த மாதிரி கொடுத்துருவோம் மேம். இட்லி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரேராக வரும். இதுதான் மேம் பண்ணிட்டுருக்கோம் 6000 பிளானிங்கில். இப்போ நான்வெஜ்னா என்ன கொடுப்பீங்க? ஃபிஷ்ஷும் சிக்கனும் கொடுப்போம் மேம். சிக்கன் கிரேவி, பிரியாணி அந்த மாதிரி மாறி மாறி வீக்லி மாறி மாறி வரும். ஓகே. இப்போ நான்வெஜ் கொடுக்குறவங்களுக்கு இப்போ பியூர் வெஜ் பேக்கேஜும் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? கொடுத்துட்ருக்கோம் மேம். கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து தனியாக பாத்திரம், தனியாக ஆளுங்க சமைப்பாங்க, எல்லாம் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. அப்போ வந்து அவங்களுக்குன்னு தனியாக வேறு செய்வீங்க நான்வெஜ்? ஆமாம் மேம். ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கு? அது வந்து வெரைட்டி ரைஸ் வரும், அப்படி இல்லை சாம்பார், பொரியல். அன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருவோம் மேம். ஒரு சாம்பாரோ பொரியலோ பண்ணாலும் சரி, இல்லை வெரைட்டி ரைஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு தனியாக எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து மசாலா பிராண்டுனா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்றதுனால நீங்க பண்ற மசாலா தான் யூஸ் பண்ணுவீங்க. கடையில வந்து எந்த ஒரு கரம் மசாலாவோ, தனி மிளகாத்தூளோ, எந்த ஒரு இதுவுமே நாங்க வெளியில வாங்க மாட்டோம்.
ஸோ அது வந்து எல்லாமே நாங்களே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறோம். அதனால் ஹோம்மேட் இதுன்றதுனால நாங்கள் காஸ்ட் ஆஃப் வைஸும் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் அதை வாங்கி அரைச்சி வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி பண்ணுறதுனால அதனால் அந்த ப்ரைஸ் தான் மேம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வாங்குறவங்க வந்து வீட்டுக்கும் வாங்குறாங்க, அது இல்லாமல் கம்பெனிஸுக்கும் கொடுக்குறதா? ஆமாம் மேம், கம்பெனிக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எத்தனை பேர் கம்பெனிஸில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? கம்பெனியில் ஒரு 15 பேர் இருக்காங்க மேம். அந்த 15 பேருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது போக வெளியே வாங்குவாங்க. இப்போ வந்து புதுசாக என்ன லான்ச் பண்ணியிருக்கோனாக்கா, வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 5500. அவங்க வெஜிடேரியனும் வாங்கிக்கலாம், ஸோ நான்வெஜ்ஜும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து இது நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். சண்டேவோடவே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்றாங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், நீங்கள் தான் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை வேற உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பசங்க வந்து பண்ணுவாங்க. வெளியே ஆளுங்களையும் போட்டிருக்கோம். அவங்க வந்து மார்னிங்கில் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் லஞ்ச் டைம் சம்டைம் கிட்ட இருக்கிறது மட்டும் நான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிடுவேன். மற்றபடி வந்து பசங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. சமைக்கிறது எல்லாமே நீங்கள் தான் சமைக்கிறீங்க இல்லையா? ஆமாம் மேம், ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ குக்கிங் மட்டும் நான் பண்ணிடுவேன். இப்போ வந்து 5 கிலோமீட்டர்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணுறீங்க அந்த 5 கிலோமீட்டர்? கீழ்கட்டில் அந்த மாதிரி வரும் மேம். மடிப்பாக்கம், கீழ்கட்டில், ராம்நகர், அப்புறம் வேலுச்சேரி, அப்புறம் வந்து இந்த சைடுனாக்கா மேடவாக்கம், அந்த மாதிரி வரும் மேம். அதே மாதிரி வந்து அவங்க வெளியிலேருந்து எனக்கு வேணும், ஹோம் ஃபுட்டு நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்துன்னா ரேபிட்டோ அந்த மாதிரி அவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். டெலிவரி சார்ஜ் மட்டும் அவங்க பண்ணியாங்களா ஃபுட்டு அனுப்புறதுன்னா அதை குவான்டிட்டியாக குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க. ஓகே. இதில் வந்து நீங்கள் பேக்கேஜ் வந்து 3 வெரைட்டி சொல்லியிருந்தீங்க. 5500 வந்து வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜுக்கும் 6000 நான்வெஜ் ரெண்டும் சேர்த்து. அதில் 7500 ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா, மில்லட்டுன்னு. அந்த மில்லட் காம்போ எந்த மாதிரி கொடுப்பீங்க? அது வந்து மில்லட் காம்போ வந்து மார்னிங்கில் வந்து மில்லட் இட்லி, அப்புறமே அதில் வந்து திணை, சோளம், கம்பு, அந்த மாதிரி ராகி, அந்த மாதிரி வந்து வெரைட்டியாஸ் வரும் மேம். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி மில்லட்டில் தான்? ஆமாம் மேம், மில்லட். ஏன்னா மில்லட் வந்து பொதுவாக நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து மார்னிங்கில் தான் மேம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போ எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ரைஸும் சாப்பிட்றாங்க இல்லையா, அதுனா எப்படி கொடுப்போம் மேம்? அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இப்போ வந்து நார்மல் ஃபுட்டு இதுதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் லஞ்ச் டைமில். ஓகே. அது வந்து அவங்க வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு 500 அவங்க தனியாக சார்ஜ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடி மேம். அதே மாதிரி வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். அது வந்து மந்த்லி வந்து 5000 டயட் ஃபுட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அது எங்களோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும் மேம். அதே மாதிரி டீடாக்ஸு அந்த ஜூஸ் மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். வாரத்தில் 3 நாள் வந்து வெஜிடபிள்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வரும். மீதி 3 நாள் வந்து வெஜிடபிள் சுண்டல், எக்கு, டீடாக்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி வரும். அது ப்ராப்பராக தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுட்டு தான் வேணும் அப்படின்றது வந்து ரோஸ் ஃபுட்ஸுன்னு மென்ஷன் பண்ணி கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாலும் வரும். அதேமாதிரி வந்து மற்றபடி மசாலா பற்றி கேட்குறவங்க வந்து ரோஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ்ன்னு போட்டாங்கன்னா கூகுளில் போய்ட்டு பண்ணாங்கன்னா வரும். அதுலேருந்து நம்பர் எடுத்து கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மேம். என்னெல்லாமே வந்து கோல்டு வின்னர் தான் மேம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து ஒரு சிலர் வந்து செக் என்ன கேட்பாங்க, இதுதான் ப்ரிப்பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கஸ்டமைஸ் ஃபுட்டும் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. அதனால் வந்து கோல்டு வின்னர், கடலை எண்ணெய், கோகனட் ஆயில், சம்டைம் எப்படின்னாக்கா அந்த மோர் குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வாங்குறவங்களுக்கு எந்த இதுவும் வராது அப்படின்றது. கஸ்டமைஸ் ஃபுட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க மேம். அப்போ வந்து கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிப்போம். ஓகே. வந்து உங்கள் ஃபுட்டை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ட்ரையல் பேக் மாதிரி இருக்கா? எஸ் மேம், இருக்குது. அது வந்து எப்படின்னாக்கா மினிமம் 3 days கொடுப்போம். அது வந்து 750 rupees சார்ஜ் பண்ணுவோம். 5 kilometersக்குள்ளே அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொன்னாங்கனாக்கா அந்த மாதிரி கொடுப்போம். ஏன்னாக்கா ஏன் 3 days வச்சுருக்கேனாக்கா அவங்க வந்து டேஸ்ட் ஒரு நாளைக்கு சாம்பார் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து காரக்குழம்பு அப்படி இருக்கும். ஸோ அவங்களால வந்து ஒரு 3 days சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஓகேவா என்ன கன்வீனியன்ட்டு அப்படின்றதுக்காக தெரியறதுனால 3 days மினிமம். நீங்கள் என்னென்ன மசாலாஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மசாலாஸ் வந்து எல்லா வெரைட்டிஸுமே நாங்கள் பண்ணுறோம் மேம். இப்போ வந்து என்னென்னாக்கா சிக்கன் மசாலா, வறுவல் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஃபிஷ் குழம்பு மசாலா, அப்புறம் இட்லி பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய்லேருந்து எல்லா ஆல் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறேன் மேம். இது போக கஞ்சி மிக்ஸு, அப்புறம் ஹெல்த் மிக்ஸு, வெயிட் லாஸ் கஞ்சி அந்த மாதிரியும் தனித்தனியாக பண்ணுறோம். மில்லட் லட்டு. அதனால் வெப்சைட் போயிட்டு பார்த்தாங்கனாக்கா எல்லாம் விசிட் பண்ணால் நம்ம ஒரு 100+ ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மேம். இப்போ வந்து நீங்கள் ஏதோ February மந்த்துக்கு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ என்னென்ன வருன்றது வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணிடுறோம். சிக்கன் 65 மசாலா 100 grams மேம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 100 grams, குழம்பு மிளகாய் தூள் 100 grams,
மஞ்சத்தூள் 100 கிராம்ஸு, பிரியாணி மசாலா 100 கிராம்ஸு, கரம் மசாலா 100 கிராம்ஸு, தனியாத்தூள் 100 கிராம்ஸு, சத்து மாவு கஞ்சி மிக்ஸ் 100 கிராம்ஸு, இடியாப்ப மாவு வந்து 1/4 கிலோ வரும், இட்லி பொடி வந்து 100 கிராம்ஸு, சாம்பார் பொடி வந்து 100 கிராம்ஸ் மேம். இது டோட்டலாக வந்து 11 ப்ராடக்ட் வருது. இது வந்து 1000 ருபீஸ் காம்போவாக நாங்கள் கொடுக்குறோம். இப்போது ஆல் ஓவர் இந்தியா வாங்கிக்கலாம் மேம். தமிழ்நாட்டுக்குள்ளனாக்கா அப்படியே வாங்கிக்கலாம், மற்றவங்கனாக்கா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் மேம். ஓகே. இது வந்து என்னென்னாக்கா இப்போ இன்னுமே நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், எங்களோட கஸ்டமருக்கு வந்து இன்னுமே ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து வெள்ளி காயின் கொடுக்கலாம் அப்படின்ற பிளானிங்கும் பண்ணியிருக்கோம் மேம். அது வந்து என்னென்னாக்கா நாங்கள் 1 மந்த்து வந்து யார் யார் புக்கிங் பண்ணுறாங்களோ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்களோட சேனலில் வந்து லைவாக அது வந்து நாங்கள் நேம் யார் யாருன்றதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து வெப்சைட் தான் மேம் எங்களோட இது. அப்படி வெப்சைட்டில் பண்ண தெரியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மேம். இந்த வெள்ளி காயின்ன்றது எத்தனை பேருக்கு நீங்கள் சூஸ் 25 மெம்பர்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணிக்க மேம். அது வந்து எப்படின்னாக்கா இப்போ வந்து பிப்ரவரி வந்து இது வந்து மார்ச் 10க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு மேம். ஓகே. லைவாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கனாக்கா கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியும் மேம். பிப்ரவரி மந்த் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்றவங்க மார்ச் 10th க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து குலுக்கல் முறையில எடுக்கிறீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னன்னாக்கா நாங்க பார்க்கலாம் மேம், எங்களுக்கு வந்து லேட்டா தான் பார்த்தோம் அப்படின்னு கேக்குறாங்களா. ஸோ அதனால வந்து மார்ச் 10 வரைக்கும் மேம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படின்னாக்கா ஒன்லி லேடிஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் மேம். அது வந்து 2010 ப்ராடக்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து அவங்க வந்து ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி அது கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் மேம். நேரடியாக வரவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ஆகும். ஏன்னா அது வந்து நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் பண்ணியே காமிப்போம் அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து ஆன்லைனில் எடுக்கிறது வந்து லைவாகவே நாங்கள் வந்து என்னென்ன அளவு வரும், குவான்டிட்டி வரும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதையும் ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். நாங்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். நேரடியாக வரவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இங்கேயே கொடுத்துடுவோம் நாங்கள். அதனால வெறும் லேடிஸ் மட்டும் அதான் 2000க்குள்ளே ஒரு 10 ப்ராடக்ட் கற்றுனாக்கா அவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எய்முக்காக மசாலா பிராண்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆமாம். சூப்பர். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மடிப்பாக்கம் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்டே வந்து ஏகப்பட்ட பேக்கேஜஸும் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ், அப்புறம் மில்லட் காம்போ, அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்களும் டயட் காம்போ, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்போஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மசாலா இப்போ வந்து நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க. மசாலாலாம் என்னால் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றவங்க இவங்க மசாலா ஓவராலாக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சொல்ல மிஸ் பண்ணதை நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் போய் பார்த்துருக்கோம். வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹோம் ஃபுட்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு தேவைன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நான் ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். வந்து நானும் தேடி அலையிற வேலை வந்து எனக்கு மிச்சமாகுங்க. நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன சஜஷன்ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கலாம். பாய்.